ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ அண்ட் சேனல்ல வணங்கான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஒரு மாற்றுத்திறனாளியா வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு கேரக்டரா வந்து நம்ம அருண் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அவரும் அவரோட தங்கச்சியும் வந்துட்டு கன்னியாகுமரியில வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவர் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமான ஆளா இருக்காரு. எந்த விஷயம் யார்கிட்டயாவது போய் பிரச்சனை பண்ணி யார்கிட்டயாவது சண்டை போடுறதே இவருக்கு வேலையா போச்சு. ஸோ அதனால வந்துட்டு தங்கச்சியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிய ஒருத்தவங்களும் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அருண் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாருன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ இவரை வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கிற ஒரு ஹோமில் வந்துட்டு அருண் விஜயை சேர்த்து விட்றாங்க. அங்கே வந்துட்டு ஒரு அநியாயம் நடக்குது அருண் விஜய் கண்ணு முன்னாடி. அதை பார்த்துட்டு அருண் விஜய் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது தான் இந்த வணங்கான். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். அருண் விஜயோட கேரக்டரு, அவரோட ஆக்டிங் வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து அருண் விஜய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாய் பேச முடியாது, அதுவும் இல்லாமல் காதும் கேட்காதுன்னா அந்த படம் வந்துட்டு எவ்வளோ போரிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பட் அதை வந்துட்டு கன்வின்ஸ்லாம் வந்து நம்ம அருண் விஜய் வந்து சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்துட்டு ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போனது வந்து நம்ம அருண் விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே புது கேரக்டர்ஸ் தான். சிஸ்டராக வந்துட்டு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. வேறு லெவலான ஒரு ஆக்டிங்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு டைலாக்ஸே இல்லாமல் அழுவ விட்டுட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக அழுவ வச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டேஷனாக இருக்குது. பட் மற்றபடி வந்து அந்த அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஹீரோயினாக வந்து புது ஹீரோயினை வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு காமிக்கலான வேவாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷனலாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிஷ்கினும் சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காங்க. ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வராங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி. பட் அவங்களுக்கும் வந்து சூப்பரான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலா படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. இவர் வந்துட்டு இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற படம் மாதிரி எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஒரு பாலா படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு. எப்படியாவது ஒரு எமோஷ்னலாக ஒரு படம் எடுக்கணும். கிளைமேக்ஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எல்லாம் சோகமாக எடுத்து தான் போகணுன்றத வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு மெயினாக வந்து நம்ம பாலா கோலாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து கிளைமேக்ஸில் வந்து நல்லா முடிய வேண்டியது. பட் நல்லா முடித்தா நம்ம படம்னு ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாலாவே வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸில் சோகமாக வைக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வச்சுருக்காரு. அது வந்து கிளைமேக்ஸில் வந்து தேவையே இல்லாதது தான். ஸ்டோரியில் அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது வந்து எதுக்கு வச்சாருன்னே தெரியல. ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே வச்சுருக்கலாம். பட் ஹாப்பி எண்டிங்காக வச்சுருந்தா அது பாலா படமே கிடையாதுல்ல. ஸோ இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. எந்த பாட்டுமே வந்து நோட்டிசபிளாகவே இல்லை. பிஜிஎம்ஸ் வந்து அங்கங்கே போட்டிருக்காரு. ஓகே, இன்டெப்த்தாக வந்து இல்லைனாலும் ஓரளவுக்கு மேலே பிஜிஎம்லாம் பார்க்க முடியுது. பட் பாட்டு வந்து எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. மொத்தமாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே. கதையே வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் பரபரன்னு போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவான ஃபஸ்ட் ஹாஃப் தான். நீங்கள் எங்கடா இந்த படம் போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க வைக்கும். ஸோ ஒரு பாலாவோட ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு நல்ல ஒரு பிளாட் வச்சுருக்காரு. அங்கங்கே வந்து லைட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னா பாருங்கள். பட் பொங்கல் அதுவுமா வந்துட்டு இந்த மாதிரி படம் பார்க்கணுமா அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். நல்ல நாள் அதுவுமா அழுவ வச்சுட்டு அனுப்புவார். பட் மற்றபடி வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். இன்னொரு சந்திக்கிறதுக்கு அஃபன் கைஸ் வரலாம்.